Hi, this is Kavya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோங்க. நிறைய பேர் இந்த ஜெனரேஷன்ல மோஸ்டா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் இந்த ஹேர் ஃபாலிங் தான். அந்த ஹேர் ஃபாலிங்க்கு நம்ம வீட்லயே ஆர்கானிக்கா ஷாம்பு எப்படி ரெடி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அது 0% கெமிக்கல் வித்தவுட் எனி அதர் ஃப்ரேக்ரன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு சோப் பேஸை நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஹைபிஸ்கஸ், நீம், அலோவேரா ஜெல்னு சொல்லிட்டு நம்ம ஹேருக்கு என்னெல்லாம் பேக் போடுவோமோ இந்த சோப் பேஸ் ஆட் பண்ணி நம்ம ஷாம்பு வாட்டவே நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, லெட் கெட் இன்டு த வீடியோ. இதுக்கான இன்கிரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். சீகக்காய், பாதாம் பிசின், சோப் நட். இது மூணுமே கண்டிப்பா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். சோப் நட்டை இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. அதுக்குள்ள இருக்க சீடு நம்மளுக்கு தேவையில்லை, இந்த தோல் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ சோப் நட்டையும் சீகக்காயையும் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 டேஸ்க்கு நல்லா ஊற வச்சிடலாம். என்ன பர்பஸ்க்காக 10 டேஸ் ஊற வைக்கிறோன்னா அப்பதான் அந்த சீகக்காயும் சோப் நட்டும் நல்லா ஊறி நம்ம டிசால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். புளி கரைக்கிற மாதிரியே நல்லா கரைச்சு இதை ரெண்டையுமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா நொர பொங்கி வருது அந்த சோப் நட்ல இருந்து. மெயினா சீகக்காய் ஊற வைக்கிறப்ப நிறைய தண்ணி ஊற்றி தான் ஊற வைக்கணும். பிகாஸ் அந்த சீகக்காய் நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இந்த பாதாம் பிசினா 1 டே பிஃபோர் தான் நீங்க ஊற வைக்கணும். ஊற வச்சீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும். அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம அந்த லிக்விட்ல பாதாம் பிசினா ஒரு 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணா இந்த ஷாம்பு கன்சிஸ்டன்சி வந்துடும். இது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு சிட்ரிக் பயோ என்சைம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் பாட்டில்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்குமே தாராளமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஹேருக்கு என்ன பேக் போடுவீங்களோ அந்த பேக்கோட ஒன்னா இந்த சோப் பேஸை கலந்து நீங்க உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வேப்பிலையும் வெந்தயத்தையும் நைட்டே ஊற வச்சிருந்தேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்ல ஊற்றி இந்த மாதிரி உங்க ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சோப் பேஸை இந்த பேக்ல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். இப்போ நான் திஷாரோட ஹேர்லயே அப்ளை பண்ணி காட்டுறேன். இது ஷாம்புவா மட்டும் இல்லாம பாடி வாஷா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பா எல்லாரும் ஒரு क्वेश्चन பண்ணுவீங்க, இது எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு. இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாதுங்க. பிகாஸ் இதுல நான் பயோ என்சைம் சொல்லிட்டு ஒரு லிக்விட் ஆட் பண்றேன். அந்த லிக்விடை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றேங்கிறதையும் ஃபியூச்சர் அப்டேட்ல நான் கண்டிப்பா கொடுக்குறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஹேருக்கு ஆர்கானிக்கா எப்படி கண்டிஷனர் ப்ரிப்பேர் பண்றோங்கிறதையும் நான் அப்டேட் பண்றேன் ஃபியூச்சர் வீடியோஸ்ல. நிறைய பேர் ஸ்கின் பிரைட்னிங்க்கு சொல்லுங்க, டார்க் சர்க்கிள்க்கு சொல்லுங்க, நிறைய क्वेश्चन பண்றீங்க. ஸ்கின் பிரைட்னிங்கான ஹோம்மேட் பவுடர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் மோர் சர்ச் வீடியோக்கு நம்ம vlog with Kavya Aravinda சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ.